இந்த வீடியோவில் ஒரு HW பேட்ரி, ஒரு பழைய டெக்கை ஒடிச்சு எடுத்த டெக்கில் இருந்த ஒரு மோட்ரு, ஒரு 2 ரூபா சுவிட்சு, கொஞ்சம் ஒயரு, இதை வச்சு ஒரு ஹெலிகாப்டர் செய்ய முடியுமா, பறக்குமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முதல்ல கடையில் 10 ரூபா கொடுத்து ஒரு HW பேட்ரி வாங்கிட்டு வந்தேன், அதை முதல்ல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பழைய டெக்கிலேருந்து ஒடிச்சு எடுத்த ஒரு மோட்ரு இருக்குது, பழைய டெக்கு காட்டியாக போட்டு ஒடிச்சுது, அதை அந்த மோட்டரை எடுத்துக்கலாம். இப்போ அந்த 9 வோல்ட் பேட்ரி மேலே அந்த மோட்டரை வச்சு ஒட்டிக்கலாம். அது மேலே கொஞ்சம் ஃபேக்கிக்க ஊற்றிக்கலாம். அந்த பேட்ரி அசாத மேலே வச்சுட்டு அப்படியே வச்சு ஒட்டிடலாம். கையில் கீழே பட்டால் கையெல்லாம் தோல் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி கனெக்டர் எடுத்துக்கலாம். இது கடையில் 2 ரூபா 3 ரூபா கொடுத்தா கிடைக்கும். அந்த பேட்ரி கனெக்டரை அந்த பேட்ரி மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ மோட்டர்லேருந்து வர ஒரு வயரையும் பேட்ரிலேருந்து வர ஒரு வயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல கனெக்டர் வெளியே எடுத்துடலாம். மோட்டர்லேருந்து வர ஒரு வயரை மைனஸ் வயரை கனெக்டருக்கு வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு இப்போ சுவிட்சு வேணும். 2 ரூபா சுவிட்சு ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஆல்ரெடி ஒரு வயர் ஜாயின் பண்ணிக்குது, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பேட்டரியோட பின்னாடி லைட்டாக கம்மை போட்டுக்கலாம். கம்மை போட்டு சுவிட்சை வச்சு ஒட்டிக்கலாம். ஐயோ, சுவிட்சு வேறு நிற்க மாட்டேங்குது. எல்லாம் 4 மூலி கம்மை ஊற்றுவோம். சுவிட்சு நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ பேட்ரி கனெக்டரை பேட்டரியிலே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு சுவிட்சிலேருந்து வர ஒரு வயரை பேட்ரி கனெக்டர் ப்ளஸோடு சேர்த்து ஒரு முறுக்குவோம். முதல்ல வெளியே எடுத்துடலாம். இப்போ போட்டு முறுக்கிக்கலாம். வயரை எடுத்து பேட்டரியோட ப்ளஸுக்கு வச்சு முறுக்கிக்கலாம். ஒயரை நல்லா முறுக்கியாச்சு. இப்போ அடுத்தது மோட்டரோட ப்ளஸ்ஸை எடுத்து சுவிட்சோட இன்னொரு பின்னுக்கு நம்ம முறுக்கிக்கலாம். இது வேறு உள்ள மாட்டி நரமாக இருந்து வெளியிலவா எல்லாம் வச்சு கெட்டியாக முறுக்கிக்கலாம். பிடிங்கிறோம். அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ பேட்ரி கனெக்டர் எடுத்து பேட்டரியிலே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். எடுத்து மேலே அழகாக வச்சு சொருகிக்கலாம். அவ்வளோதான், நல்லா டைட்டாக சொருகியாச்சு. இப்போது இதுக்கு ஹெலிகாப்டருக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹெலிகாப்டருக்கு ரெக்கை வேண்டும். ரெக்கை இருந்தால் தான் பறக்கும். அந்த ரெக்கைக்கு பழைய 2 ரூபா ஃபேன் ஒன்றுக்கு இது வாங்கினது, அதை எடுத்து அந்த மோட்டர் மேலே அழகாக வச்சு சொருகிடலாம். அவ்வளோதான், ஹெலிகாப்டர் ரெடி ஆயிடுச்சு. வெறும் 30 ரூபாயில் ஹெலிகாப்டர் முடிஞ்சு. இப்போ இந்த ஹெலிகாப்டர் ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். நல்லாவே ஓடுது ஹெலிகாப்டரு. ஆனால் பற ஆனால் ஹெலிகாப்டர் தான் பறக்க மாட்டேன்னுது. சரி, ஓகே, நாமளே ஹெலிகாப்டர் பறக்க வச்சுருவோன்னு அசாத கையில் பிடிச்சின்னு அழகாக பறக்க விடுவோம் ஹெலிகாப்டரை. இவ்வளோ செஞ்சு ஹெலிகாப்டர் பறக்காத போயிடுச்சு. அப்போ ஹெலிகாப்டர் நல்லா சுற்றுது. ஹெலிகாப்டர் இப்போ நாம் பறக்க விடுவோம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஹெலிகாப்டர் நல்லாவே சுற்றுது. நம்ம ஹெலிகாப்டரை பறக்க விடுவோம். அவ்வளோதான், ஹெலிகாப்டரை பறக்க விட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏடி எலக்ட்ரிக் தமிழ் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.